சார் இப்ப வரைக்கும் சிதம்பரம் வந்து இத மறுக்கவே இல்லைலங்க சார். அதாவது நம்மளுடைய 2016ல வந்து பணம் மதிப்பிழப்பு நடக்கும்போது, கிட்டத்தட்ட பார்த்தோம்னா, 18,00,000 கோடி ரூபாய் வந்து இந்தியாவுல வந்து புழக்கத்துல இருந்திருக்கு. ஆனா ரிசர்வ் பேங்க் மார்ச் மாசம் என்ன சொல்றாங்கன்னா, மொத்தமே வந்து 14,00,000 கோடி ரூபாய் தான் இந்தியாவுல வந்து புழக்கத்துல இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்ப எக்ஸஸா 4,00,000 கோடி ரூபாய் பெர் டே வந்து நம்ம நாட்டுல புழங்கிருக்கு. அப்ப அந்த பணம் எங்க இருந்து வந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, காங்கிரஸ் பீரியட்ல நிதி அமைச்சராக இருந்த சிதம்பரம் அவர்கள் பழைய அதாவது ரூபாய் நோட்டுகள் அச்சடிக்கப்பட்ட மிஷின் வந்து ரொம்ப நாள் யூஸ் பண்ணிட்டோம். அதை வந்து ஒண்ணு டெமாலிஷ் பண்ணிருக்கணும், ஒண்ணுமே இல்லாம உடப்புல போட்டிருக்கணும். ஆனா இவர் என்ன பண்ணிட்டாருன்னா அதை வந்து ஏலம் விட்டுருக்காங்க. அதுக்கு அவர் என்ன ரீசன் சொல்றாங்கன்னா, அதாவது நாங்க இந்த சட்டப்படிதான் நாங்க இதை செஞ்சோம், ரூபாய் நோட்டு அச்சடிக்கும் மிஷின் வந்து பழசாயிடுச்சு, அதை வந்து நாங்க ஏலம் விட்டோம். ஏலம் விட்டதுல அதிகமான அமௌண்ட் வந்து பாகிஸ்தான் தான் கேட்டாங்க அமௌண்ட், அதனால நாங்க அவங்களுக்கு வித்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொறுப்பே இல்லாம பேசியிருக்காங்க சார். ஒரு நாட்டின் நிதியமைச்சர் எப்படிங்க சார் தன் நாட்டில் அச்சடிக்கக்கூடிய பணம் மிஷினை வந்து ஏலம் விட்டோம் அப்படின்னு சொல்றது வந்து ஏத்துக்கிற முடியுமா? மற்ற எந்த நாடு இப்படி ஒரு விஷயத்த பண்ணிருக்காங்க? இதுல பார்த்தோம்னா அந்த சமயத்துல இத்தனை லட்சம் கோடி ரூபாய் இந்தியாவுல புழக்கத்துல விட்டதுக்கு முக்கியமான காரணம், பாகிஸ்தான்ல வந்து நம்மளுடைய பணம் குறிப்பாக 500 ரூபாய் அந்த 1000 ரூபாய் வந்து அச்சடிச்சு இந்தியாக்குள்ள புழக்கத்துல விட்டுருக்காங்க. அதிகமாக காஷ்மீர் மாநிலத்துல இருந்து இந்தியாக்குள்ள அதிகமாக வந்திருக்கு சார். அதுக்கு காரணம் வந்து டெரரிசம், டெரர் பைனான்சிங் அப்படின்னு சொல்லி இப்ப நிறைய புக்ஸ் வந்து சமீப வருடங்களாக நார்த் இந்தியாவுல புக்ஸ் வந்திருக்கு. அதை எழுதின ஆத்தர்ஸ் வந்து நிறைய போட்காஸ்ட்ல வந்து பேசுறாங்க. சிதம்பரம் அவர்கள் மேலேயே வந்து பகிரங்க குற்றச்சாட்டுகளவே வைக்கிறாங்க. இதை இப்ப வரைக்கும் சிதம்பரம் அவர்கள் மறுக்கவே இல்லையே சார். அப்ப அவரே சொல்றாரு, நான் வந்து சட்டப்படிதான் வந்து ஏலம் விட்டோம், நாங்க வந்து சட்டத்தை வந்து மீறல அப்படிங்கிறாங்க. இது வந்து நிறைய பேர் என்ன சொல்றாங்க, இது வந்து தேச துரோகம், இப்படி பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக இதை மக்கள் எல்லாருமே ஏத்துக்கிடுவாங்க சார். கண்டிப்பாக இது வந்து வித்திருக்க கூடாதுதான். அதை குறிப்பா பார்த்தோம்னா பாகிஸ்தான்ல வந்து நம் நாட்டு பணத்தை வச்சு வியாபாரிகளே வந்து குடுக்கல் வாங்கல் வச்சிருக்காங்க சார். இது எப்படி சார்? இப்ப பாகிஸ்தானுடைய மணி நம்ம நாட்டுல இருக்குமா? இருந்தாலுமே வந்து இந்த மணி கலெக்ட் பண்றவங்க மட்டும்தான் வந்து அதுல வந்து சேகரிச்சு வச்சிருப்பாங்க இந்தந்த நாட்டு நாணயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த நாட்டுல பார்த்தோம்னா நம்மளுடைய 10 ரூபாயில இருந்து 1000 ரூபாய் வரைக்குமே வந்து இப்ப 2000 ரூபாய் அங்க 1000 ரூபாய் வரைக்குமே வந்து அந்த கவர்மெண்டே வந்து அச்சடிச்சு புழக்கத்துல விட்டுருக்காங்க. மற்ற ஒரு பலசர கடையாகட்டும், காய்கறி கடை, ஹோட்டல்ஸ்ல எல்லாமே நம்மளுடைய அமௌண்டோட வந்து அவங்க வாங்கியிருக்காங்க சார். நிறைய வீடியோஸ் நானே பார்த்திருக்கேன், உங்களுக்கும் அனுப்பிச்சிருக்கேன். அதை பார்த்தாலே தெரியும்